கோமதி சொல்கிறா. நான் சயின்ஸ் கிளாஸ் ஒரு முடிக்கல. சரி பசங்க கிட்ட வாங்கியாதனாலும் பானிபூட்டியில் பான்ட்ராக் போட்ட மாரி எழுதி வச்சுக்கிறானுங்க. சரி உன்கிட்ட கேட்கலாமே, நீ நானா நெய் தோசையை நேராக சுட்ட மாரி எழுதி வச்சிருப்பேன். கேட்க மாட்டேன். சரியா, நான் எழுதி தரேன். இந்த எடுத்துக்கோ. பட் எனக்கு 2 days கொடுத்துடணும். ஓகேவா? ஷோர் 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 கொடு. என்னடா கோமதி கிட்ட வந்து நோட்லாம் வாங்கிட்ட, பெரிய ஆள் தான் பாரு நீ. அதெல்லாம் திறமை. சரி 2 நாள்ல தர சொல்லிச்சு, தந்துருவியா? இல்லை தரலாம்னா நான் தர மாட்டேன். அவ ஏதாச்சும் நினச்சிக்க போறாளா? ஏய் நான் நோட்டை தராம அவ டெய்லி என்னை கேட்டு அதுல ஒரு கான்வர்சேஷன் வரும்டா. அது அப்படியே க்ரஷ் ஆகி அப்படியே லவ் ஆகி உனக்கு தான் அவ க்ரஷ், அவளுக்கு நீ க்ரஷ் இல்லை. என்னது? இல்லை ஒன்றும் இல்லை. ஏய் அப்புறம் கோமதி நீ அவ இவெல்லாம் பேசினேன்னு வச்சுக்கோ, எனக்கு போவான். 2 days later. டே என்கிட்ட இந்த சயின்ஸ் கிளாஸ் இருக்கு, வாங்கினால கூட. அச்சோ நைட்டு ஃபுல்லாக நோட்டு ஏற்றினே இருந்தேனா, அதான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி டேய் சயின்ஸ் கிளாஸ் இருக்குடா. இன்னும் கொஞ்சம் பேஜ் தான் இருக்குது, எழுதிட்டு கொடுத்துறேன். கோமதி இன்னும் 10 பேஜ் தான் இருக்குது, எழுதி கொடுத்துறேன். இன்னும் 5 பேஜ் தான் இருக்குது, நான் எழுதிட்டு கொடுத்துறேன். கோமதி டேய் சிக் நோட்டை கூட ஏறம் தரலாம் போதும். டெய்லி 10 பேஜ் 5 பேஜ் வெட்டிடுவேன். வெட்டி கூட கோமதி என்ன தூக்கிட்ட